अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। हरि ओम्। ओम नमो भगवते रामकृष्णाय। இன்று மிகவும் இனிமையான நாள். இன்று காலை ராமநாதபுரம் ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தது. அங்கு ராமகிருஷ்ண மடத்தின் சார்பாக ஒரு பெரிய பள்ளிக்கூடம் வளர்ந்து வருகிறது. மிக அருமையான இடம். வலது பக்கத்தில் கடல், இடது பக்கத்தில் ஆறு. இதே வைகை ஆறு தான் அங்கு ஓடி கடலில் கலக்கிறது. பார்ப்பதற்கு மிகவும் அருமையான ஒரு இடம். மிகப்பெரிய ஸ்கூல் ஒன்று வருகிறது. இப்பொழுது கிளாஸ் 9 வரை இருக்கிறது. அதற்கு பிறகு கிளாஸ் 10, அப்புறம் 11, 12 என்று படிப்படியாக வளர்ந்து வரும் ஒரு பள்ளி. அங்கு துறவியர் வசிப்பதற்காக, துறவியர் தங்குவதற்காக ஒரு கட்டிடம், அதற்கு திறப்பு விழா இருந்தது. அதை திறந்து வைத்தவர் நமது பெருமைக்குரிய, நமது மதிப்பிற்குரிய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த்ஜி மகாராஜ். என்னை ஒரு சிறப்பு பேச்சாளராக கூப்பிட்டிருந்தார்கள். அங்கு போய் அவருடைய ஆசைகளை வேண்டி நான் அங்கே பேசிட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். இங்கே சுவாமி துரியானந்தரை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லது தான் இது. நமது மதுரை மீனாட்சி உடனுரை சுவாமி சுந்தரேஸ்வர சுவாமி அவருடைய கருணையினால் மீண்டும் மதுரைக்கு வர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் ஒரு நல்ல இடத்திற்கு செல்லும் பாக்கியம் சட்டுன்னு வராது. சொல்லுவாங்க, அந்த எந்த இடத்தில் எந்த தெய்வம் குடிக்கொண்டு இருக்கிறதோ அந்த தெய்வம் உன்னை கூப்பிட்டால் வழி நீ அங்கே போக முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம நிறைய பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது பார், நான் சின்ன வயசுலேருந்தே ஐயப்பன் சுவாமி இருக்கிற இடம், அந்த பேர் சபரிமலை. போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். 76 வயது வரையில் அங்கே போவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இப்போ தான் கிடச்சிது, ஒரு 2 மாதத்துக்கு முன்னால். இப்போ என்ன புரிஞ்சுது எனக்கு? சபரிமலையிலிருந்து ஐயப்பன் என்னை அழைத்தார். அப்பொழுதுதான் என்னால் அங்கு போக முடிந்தது. அதே மாதிரி மதுரைக்கு வர வேண்டும் என்றால் மதுரை மீனாட்சியின் கட்டளை தேவை. அவள் சொன்னால்தான் நான் வர முடியும். இங்கே சும்மானு வந்துட முடியாது. இன்றைக்கி அவளுடைய அருளினால் இங்கு வந்திருக்கிறேன். இந்த வாட்டி நிச்சயம் நாளையோ நாளன்னைக்கோ 26ஆம் தேதி ராத்திரி தான் போகிறேன். அதனால் நாளைக்கு 25, இல்லை என்றால் 26, ஏதாவது ஒரு நாளில் போய் அன்னையை தரிசனம் செய்வதற்காக எனக்கு நிச்சயம் அந்த ஒரு அருள் கிடைக்கும் என்று நம்புகிறேன். கடவுள் இருக்கிறார், அந்த கடவுளை நம்ப வேண்டும். அந்த கடவுளினால்தான் எல்லா செயல்களும் செய்யப்படுகின்றன என்ற ஒரு உண்மை சுவாமி துரியானந்தருக்கு தெரிய வந்தது. அதுவும் ரொம்ப ஆச்சரியம்தான். சுவாமி துரியானந்தர் அப்போ ஒரு 16-17 வயசு இருக்கும். ஆக்சுவலி துரியானந்தர் பிறந்தது விவேகானந்தரோட 9 நாள் பெரியவர். விவேகானந்தர் பிறந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சொல்லுப்பா, விவேகானந்தர் பிறந்த டேட் என்ன? ஜனவரி 12. இவர் பிறந்தது ஜனவரி 3. அப்போ எவ்வளோ நாள் வித்தியாசம்? 9 நாள் வித்தியாசம். 9 நாள் பெரியவர் துரியானந்தர். அந்த துரியானந்தர் அவர் பிறந்து வளர்ந்து வருகிறார். அவருக்கு பெயர்
இயற்பெயர், அதாவது பெற்றோர்கள் இட்ட பெயர் ஹரிநாத். ஹரிநாத் ஹரி ஹரி என்று சொல்லுவார் நமது குருதேவர். அவரை ஹரி என்று அழைப்பார். அப்படிப்பட்ட அந்த ஹரி அன்றைக்கு 16-17 வயசு இருக்கிறார். அவர் உட்காண்டிருக்கார். எல்லோரும் உட்காண்டிருக்காங்க. இந்த மாதிரி அவர் சின்ன ஒரு கட்டில் இருக்கு இல்லையா, அந்த கட்டிலில் குருதேவர் உட்காந்து பேசின்னு இருக்கார். அவருக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கட்டில் இருக்குது. அதில் தான் அவர் தூங்குவார். பேச வேண்டும் போது அந்த கட்டிலிருந்து இறங்கி இந்த சின்ன கட்டில் உட்காருவார். நீங்கள்லாம் கல்கத்தாவுக்கு போய் அங்கே தட்சிணேஸ்வரத்துக்கு போயிருந்தீங்கன்னாக்க குருதேவரோட ரூமை பார்த்துருக்கலாம். அதில் 2 கட்டில் இருக்கிறத பார்த்துருக்கலாம். ஃபோட்டோ இங்கே இருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபோட்டோவிலே பாருங்கள், 2 கட்டில் இருக்குது. என்னால் இங்கேருந்து பார்க்க முடியல, அந்த கட்டில் பார்க்கலாம். ஸோ பெரிய கட்டில் தூங்குவார். அந்த சின்ன கட்டிலில் அவர் உட்காந்து பேசுவார் பக்தர்கள்கிட்ட. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த பையனும், அதாவது ஹரிநாத் என்கிற பையன், அவனும் உட்காண்டிருக்கான். அவன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், எல்லாமே கடவுள் செயல்தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவர் சொல்கிறார், குருதேவர் சொல்லிகிட்டு இருக்கார், உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ ஒரு நாள் முந்தைய நாள், அதாவது நேற்று முந்தைய நாள் பாரத தேசம் பூராவும் கொண்டாடும்படியான ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்ன நடந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். அயோத்தியில் ராமபூமியில், பிறந்த பூமியில் ஒரு கோவில் கட்டப்பட்டது. அதில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டார். ராமலாலா என்ற சின்ன ராமலாலா வடிவத்தில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டார். கும்பாபிஷேகம் இல்லது, பிராண பிரதிஷ்டை தான். இப்போ அந்த கோவில் நடந்தது. ராமர் சின்ன பையனாக இருக்கும்போது, சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது செய்யப்பட்டு பிராண பிரதிஷ்டை செஞ்சாங்க. அந்த ராமரை பற்றி குருதேவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால், ராமனுக்கு 2 குழந்தைகள். அவங்கள பேர் என்ன நீ சொல்லுவியா? லவன், குசன், 2 பேர். ஸோ லவகுசர்கள் என்று சொல்லப்படும் 2 மைந்தர்கள், சின்ன பசங்க. இந்த லவகுசர்கள் அவங்களுக்கு என்னன்னாக்க வீரம் அதிகம், தேஜஸ் அதிகம், சத்திரியர்கள். ராமனுடைய குழந்தைகள், ராமன் சத்திரியன். அந்த சத்திரிய பலம் அந்த 2 குழந்தைகளுக்கும் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அந்த சின்ன வயசுலேருந்தே சண்டை போடுறதுல பெரிய அந்த வில்லை எடுத்துக்கொண்டு எப்படி ராமன் அம்பு எய்வானோ அதே மாதிரி இதை லவகுஷர்களும் பயிற்சி பெற்று விட்டார்கள். இப்போ இவர்களுக்கு எங்கேயாவது ஏதாவது சண்டைனாக்க கிளம்பிடுவாங்க. ஒரு குதிரை வந்திருக்கு அன்றைக்கி. ஒரு குதிரை, அந்த குதிரை பார்த்தாலே ஜகஜாலமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு அலங்காரம். அந்த குதிரை மேலே தங்கத் தகடுகள் போட்டு வழியின்ற அந்த மாதிரி குதிரை. அதுக்கு முகத்தில் ரொம்ப அருமையாக, நம்மெல்லாம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம மாடு, பசுமாடு இருந்தால் எப்படி நம்ம அலங்காரம் செய்வோம். எங்கள் ஏலகிரியிலையும் ஒரு பசுமாடு, 3 பசுமாடு வந்தது அன்றைக்கி. 3 பசுமாடை கூட்டின்னு அதுக்கு அலங்காரம் பண்ணி, அதுக்கு கொம்பில் கட்டி விட்டு, அந்த பூவெல்லாம் கட்டி, அதுக்கு நான் சந்தனம் விட்டு அதெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு வாழைப்பழம் கொடுத்தேன். அந்த மாதிரி மாட்டுக்கு எப்படி நாம் அலங்காரம் செய்யணும், அதை விட மிக பிரமாதமாக இந்த குதிரைக்கு அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அந்த குதிரை அங்கே வந்திருக்கு. அந்த குதிரையோடு வந்தவர் ஹனுமான். ஹனுமான் அந்த குதிரை எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் கூடவே ஹனுமானும் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனாக்கா எல்லாருக்கும், அவர் சொல்கிறார், இந்த குதிரை ராமனால் அனுப்பப்பட்ட குதிரை. ராமபிரான் இந்த குதிரையை அனுப்பி வைத்துள்ளார். இந்த குதிரை எங்கெல்லாம் தன் கால்களால் மிதிக்கின்றதோ அந்த மண்ணின் மீது ராமனுக்குத்தான் அதிகாரம், வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். இதை கேட்டுட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டேன். இப்போ அது என்னுடைய மண், எனக்குத்தான் அதிகாரம் அப்படின்னு சொன்ன வச்சுக்க. அப்போ ஹனுமான் சொல்றார், சரி என் கூட போர் புரியும், என்னை போரில் ஜெயித்து விட்டு இந்த குதிரையை மடக்கி நீ எடுத்துக்கொள்ளலாம் உன்னுடைய மண் என்றால். இது ராமனுடைய மண் என்றால், நான் போரில் வெற்றி பெற்றால் இது ராமனுடைய மண், நீ வெற்றி பெற்றால் இது உன்னுடைய மண். சரி வா போருக்கு. இப்போ யார் ஹனுமானோட போர் புரிவாங்க? பைத்தியக்காரர் தான் புரிவான். ஏன்னா ஹனுமான் அளவு கடந்த ஆற்றல் உடையவர்.
அவர் வந்து ஒரு சின்ன இது மாதிரி இல்லை. அவர் நினச்சால்னா இந்த உலகத்தையே அழிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் படைத்த அந்த ஹனுமானோட யார் போர் புரிவார்கள்? ஸோ இந்த சிறு மன்னர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் லேண்டை விட்டாங்க. சரி, இது வந்து இது ராமபிரானோட சொத்து அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த குதிரை அங்கே இங்கேமா சுற்றி 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 இந்த லவகுசர்கள் இருக்கும் இடத்துக்கு வந்தது. அங்கேயும் உள்ளே நுழைஞ்சிடுது. இப்போ அந்த மண் வந்து ராமபிரானுக்கு. அப்போ ஹனுமான் சொன்னார் இந்த லவகுசரிடம், பாருப்பா, இந்த குதிரை கால் மிதித்த பிறகு இந்த மண் ராமபிரானது. அப்போ லவகுசர்கள் கோபம் வந்துடுது. என்னையா சொல்கிறீங்க? இது எங்கள் மண், நாங்கள் இருக்கிற இடம், இதை நீங்கள் எடுத்துக்க முடியாது, இதை அபகரிக்க முடியாது அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க. ஹனுமான் சொல்லிட்டு, அப்படின்னா கண்டிஷன் எனக்கு என் கூட போர் செய்யணும். சரி வா, போர் புரியலாம். இப்போ 2 சின்ன பசங்க ஹனுமானுக்கு முன்னால் தெரியுங்களுக்கு ஹனுமான் யாருன்னு. ஹனுமான் வந்து ராமபக்தன், ராமனுடைய சேவகன் அப்படின்னு தெரியும். அப்படி இப்போ தெரிந்தவங்களும் கூட ஹனுமானோட இப்போ சண்டை போடணும். இந்த பசங்க சளைக்கவே இல்லை, தைரியமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா ராமனோட பிள்ளையாச்சே, அவ்வளோ தைரியம். ராமனுக்கு பயம் இல்லாது. எங்கெல்லாம் ராமன் நாமம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பயம் என்று வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் கிடையாது. அதை எடுத்துன்னு போய்ட்டு தேங்க்யூ. அப்படிப்பட்ட ராமபிரானின் பிள்ளைகள் அவங்களுக்கு பயம் இல்லை. ஹனுமானை பார்த்து சொல்ல, சரி எங்கள் கூட நீ சண்டைக்கு வா, போர் புரியலாம் அப்படின்னு போர் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போர் நடக்கிறது 1 நாள் 2 நாளில் 12 நாள் ஆச்சு. போர் நடந்துட்டுருக்கு. இதில் ஹனுமானும் வெற்றி பெறவில்லை, இவர்கள் இந்த லவகுஷர்களும் வெற்றி பெறவில்லை. இப்போ பாருங்கள், எப்போது போர் நின்று தானே ஆகணும் இல்லையா? போர் நிற்காமல் கதை முடியாது, நமக்கு கதை முடியணும். அதனால் என்ன பண்ணீங்க, இப்போ போர் முடியணும். அப்போ ஹனுமான் யோசிச்சாலாம், இவையெல்லாம் எனது குரு, எனது ஆசான், எனது மிகப்பெரிய தலைவர், அவருடைய ராமபிரானின் குழந்தைகள், இவரிடம் போய் நான் போர் செய்வது நல்லதா? இது நல்லதல்ல, இது எனக்கே ஒரு கெட்ட பேர் ஆகிடும். அதனால் இந்த போரில் நான் தோற்றதாக இவர்களுக்கு நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு ஹனுமான் என்ன செய்தார்னாக்க, அவங்க போட்ட அம்புனால் அந்த வட்டம் போட்டு சுற்றின பிறகு இவர் அதுக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஒரு நடித்து கட்டுப்பட்ட மாதிரி கீழ் உட்காந்துட்டார். அப்போ லவகுஷர் 2 பேரும் கைத்தட்டாங்க. இது பார், எங்களோட போரில் யார் ஜெயித்தாங்க? இப்போ ஹனுமான் வாயிலேருந்தே வந்துடுது, நீங்கள் தான்ப்பா ஜெயிச்சிங்க, நான் ஜெயிக்கலை, நான் தோற்றுட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை ஒரு பாட்டில் வருது. அந்த பாட்டை குருதேவர் அந்த சிறிய கட்டில் மீது உட்கார்ந்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறது பக்தர்களில் ஒருவனாக இந்த ஹரிநாத் இருக்கிறான். இப்போ இந்த ஹரிநாத்து கதை வரேன். இந்த ஹரிநாத் அங்கே இருக்கிறான், உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறான். அப்போ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், இறைவனுடைய இச்சை எதுவோ, இறைவன் எதை விரும்புகிறானோ அதுதான் நடக்கும். நாம் விரும்புவதால் நடக்கப்படாது. ஏனென்றால் ஹனுமான் விரும்பினான், நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்று அவன் கட்டுப்பட்ட மாதிரி தோன்றினான். அதனால்தான் இறைவன் தான் எல்லா செயல்களையும் செய்கிறார். நான் செய்கிறேன் என்று நினைத்தால் அது தவறு அப்படின்னு அந்த உபதேசம் சொல்லிட்டு இருக்கார். இது இந்த பையன் கேட்டுருக்கான். கேட்டு அவனுக்கு மனசில் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஆச்சு. அப்பா, ராமகிருஷ்ணன் இன்னைக்கு சொன்னது, இது இறைவன் தான் எல்லா செயல்களையும் செய்கிறார், நான் செய்கிறேன் என்று சொல்வது தவறு அப்படின்னு புரிஞ்சிடுச்சு அந்த சின்ன பையனுக்கு. அப்போ ராமகிருஷ்ணன் மேலே ஒரு அன்பு ஈர்க்கப்படுகிறான், வருகிறான், வந்து பார்க்குறான். ராமகிருஷ்ணர் சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கார். சாதாரண மனுஷன்னா என்ன, இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, நம்ம சமாஜத்தில், இந்த சொசைட்டியில், அந்த மாதிரி ஒரு மனுஷர் அவர். ஒன்றும் பிரமாதம், அவருக்கு ஒன்றும் 2 கொம்பு முளைக்கல, 4 கை இல்லை, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சாதாரண மனுஷன் மாதிரி தான் உட்காந்துருக்கார். அவரும் சட்டை போட்டுக்கிறார், கோட்டு போட்டுக்கிறார், செருப்பு போட்டுக்கிறார், வெளியில் போகணுன்னா செருப்பு போட்டுன்னு போவார், அதெல்லாம் பண்ணுறார். ஸோ இவர் பார்த்துட்டு ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் தெரில, ஏதோ பரமஹம்சர் சொல்கிறாங்களே தவிர இவர் என்ன பரமஹம்சர் அப்படின்னு தான் அந்த பையனை நினச்சான் முதல்ல. அப்புறம் அவர் கிட்ட வர ஆரம்பித்து அவர் கூட பழக ஆரம்பித்து பார்க்குறான், இவர் இறைவனை தவிர வேறு எந்த பேச்சும் பேசவில்லை. இப்போ நம்மெல்லாம் அப்படி இருக்கோமா?
நம்மளும் ராமகிருஷ்ணர் மாதிரி சாதாரணமாக தோற்றம் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர் மாதிரி நாம் இருக்க முடியுமா? பேச்சு பேசுவோமா? இங்கே கோயிலேருந்து இறங்கி வெளியில் போனோடனே டிஎம்கே ஏடிஎம்கே பேச்சு வந்துடும் இல்லையா? இல்லை ஜி டிவி அந்த டிவின்னு பேச்சு வந்துடும். அப்படி நமக்கு அப்படி வருது. ராமகிருஷ்ணருக்கு அப்படி வருமா? அது வராது. அவருக்கு இறைவனை தவிர வேறு எதையும் தெரியாதவருக்கு, வேறு எதையும் பேச தெரியாதவருக்கு, பேச மாட்டார். அதனால் அதை புரிஞ்சிருது இந்த பையனுக்கு. இப்படிப்பட்ட ஒருவர் மகான், இவர் தான் மகானாக இருக்க வேண்டும் என்று மனசில் ஒரு உறுதி வந்துடுது. அப்போ ராமகிருஷ்ணர்கிட்ட வர ஆரம்பித்தான். 2-3 வருஷம் வராமல் நின்றுட்டான். ஒரு தடவை 3 வருஷம் வரவே இல்லை. ராமகிருஷ்ணர் கேட்டுன்னு இருக்கார், அரே அந்த பையன் வருவானே ஒரு ஹரிநாத் சட்டோபாத்தியானே, அவன் எங்கே போயிட்டான்? வரவே இல்லையே. அவன் நல்ல பையன், நல்ல பண்பு உள்ளவன், துறவரம் மேன்மை கொண்டவனவன், அவன் மனசில் துறவரம் இருக்குது, அந்த பையனை நான் பார்க்கணும், கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லுவார் இவர். ஆனால் அந்த பையன் வரவே இல்லை. அவன் என்ன நினச்சானாக்க, ராமகிருஷ்ணர்கிட்ட போகிறவர்களெல்லாம் பக்தி மார்க்கத்தில் போகிறவர்கள் இருக்கிறார்கள், அவனுக்கு ஞான மார்க்கத்தில் போக வேண்டும். நான் யார்? நான் என்பது ஆத்மா, நான் என்னை தவிர வேறு என்றும் இல்லை, ஆத்மா ஒன்று தான் இந்த உலகத்தில் நிலையாக இருக்கிறது, இந்த உலகம் எல்லாம் பொய், இது சாஸ்வதம் கிடையாது அப்படின்னு அவனுக்கு அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வேணும். அது ராமகிருஷ்ணத்தை அவனுக்கு அப்போ கிடைக்கல. அதனால் என்ன பண்ணிட்டான், சரி ராமகிருஷ்ணன் போகாமல் நிறுத்திட்டான். இவர் கேட்டு கேட்டு சொன்ன பிறகு ஒரு நாளைக்கு வந்தாங்க. வந்து உட்காண்டிருக்கான். ராமகிருஷ்ணர் பாட்டு பேசிகிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், இந்த சாஸ்திரம்னு படிக்கிறாங்களே சில பேர், அவன் படிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவன் அந்த பையன் என்ன பண்ணிட்டுருக்கான், இப்போ வளர்ந்துட்டு இருக்கான் இல்லையா, இப்போ 19 வயசாச்சு. அவன் என்ன பண்ணிட்டுருக்கான், வீட்டில் உட்காந்து நிறைய சாஸ்திரம் புஸ்தகம்லாம் எடுத்து படிக்கிறான். அவன் பெரிய பெரிய புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் எல்லாம் என்ன எழுதியிருக்குனாக்க, இந்த உலகம் என்பது நிலையாமை, கடவுள் ஒன்று தான் நிலையாக இருக்கிறார் அப்படின்லாம் எழுதியிருக்கு. அந்த புஸ்தகம் வேதாந்த புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான். இவர் பாட்டு பேசல, அவன் வந்து உட்காண்டிருக்கிறத கூட கவனிக்காமல் இவர் பாட்டு பேசிகிட்டு இருக்கார். இந்த சாஸ்திரம்னு சில பேர் படிக்கிறாங்க, அதில் என்ன தான் எழுதியிருக்குப்பா அப்படின்னு இவர் கேட்குறார். எல்லாரும் ராமகிருஷ்ணரை முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறார், இந்த பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், இந்த உலகம் சத்தியம் அல்ல, இதுதானே எழுதியிருக்கு அப்படின்னு கேட்குறார். இந்த ஒரு வரி தானே, இந்த ஒரு வரி தெரிஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய புஸ்தகம் படிக்கணுமா அப்படின்னு அவர் கேலியாக அவர் குத்துற மாதிரி சொல்கிறார். அவர் அதை கேட்டுன்னு இருக்கான் இந்த பையன். இவன் இந்த புஸ்தகம்லாம் படித்து அது ஒரு பண்டிதன் மாதிரி ஆகி நாம் தான் எவ்வளோ படிச்சிருக்கோன்னு ஒரு கர்வம் வேறு. அந்த கர்வத்தில் அவன் பார்க்குறான், ஐயோ குருதேவர் இப்படி சொல்லிட்டாரே, இது ஒரு லைன் தானே உண்மையான லைன், பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம் அப்படின்னு இது ஒன்று தானே எழுதியிருக்கு, இதை விட்டு வேற என்ன இருக்குது வேதாந்தத்தில் அப்படின்னு அவனுக்கு அப்போ புரியுது. இவர் படிச்சிருக்கான் இல்லையா, அதனால் புரியுது. சரி இதுதான் சத்தியம், இவர்கிட்ட வந்தால் வேதாந்தம் கூட கிடைக்கும் அப்படின்னு வர ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இந்த 3 வருஷத்துக்கு பிறகு வர ஆரம்பித்தோடனே இவர் சொல்கிறார், நீ மற்றவங்க மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரையே ஏன்ப்பா வர, மற்ற நாள் நீ என்ன பண்ணுற, நீ வேலை ஒன்றும் பண்ணல இல்லையா அப்படின்னு. இல்லைங்க, இப்போ அன்றைக்கி வாய, நீ திங்கக்கிழமை இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது, புதன்கிழமை இருக்குது, வியாழன் வெள்ளி இருக்குது, அந்த 5 நாளில் நீ வா, இந்த சனி ஞாயிறு விட்டுட்டு அப்படிங்க. காரணம் என்னன்னாக்க, இந்த 16 சிஷ்யர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் தனியாக குருதேவர் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க விரும்பினார். இந்த ட்ரைனிங் மற்ற பக்தர்களோடு இருந்து கொண்டு வந்தால் அப்போ ட்ரைனிங் கொடுக்க முடியாது. இந்த பக்தர்கள் எல்லாம் கிரகஸ்தர்கள், அவர்களுக்கு வீடு மனைவி குழந்தைகள் அது இதுன்னு நிறைய இருக்குது. அவர்களெல்லாம் விட்டு எல்லாத்தையும் தியாகம் செய்து வா என்று சொன்னால் அவர்களால் முடியாத காரியம். அதனால் ஒரு சில உபதேசங்கள் அவர்களுக்கு எடுபடாது. யாருக்கு எடுபடும்? ஒரு சில உபதேசங்கள் இப்படிப்பட்ட துறவியாக போகும் இந்த பசங்களுக்கு, பிரம்மச்சரியம் வைத்திருக்கும் இந்த பசங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்கிறார். மற்ற நாட்களில் பக்தர்கள் வராத நிலையில் நீ வா அப்படின்னு இவனுக்கு சொல்கிறார். அவன் புரிஞ்சிருத்தவனுக்கு அவன் மற்ற நாளில் வர ஆரம்பித்தான். வந்து பார்க்குறான், ஆச்சரியமான ஆச்சரியம். அப்போ ராமகிருஷ்ணர், அவன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்த ராமகிருஷ்ணர் இல்லை, இது வேறொரு உருவம்
அப்படியே தீப்தமான் ஒரு உருவம், அப்படியே பிரகாசமாக இருக்கிறவர். அந்த பிரகாசத்தோடு உட்காண்டிருக்கார். உட்காந்து சொல்கிற எப்படி தியாகம் என்றால் என்ன என்பதை உபதேசிக்கிறார். துறவரம் எப்படி செய்ய வேண்டும், துறவு நிலைக்கு எப்படி ஒரு மனதை கொண்டு போகுது, இதெல்லாம் பற்றி அவளுக்கு உபதேசிக்கிறார். அதை அவன் கேட்டுருக்கான். கேட்டான்ப்பா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக சொல்கிறாரு இவர் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வர ஆரம்பித்த பிறகு அவனுக்கு புரிஞ்சிடுத்து, இவர் சாதாரண ஒரு மகான் இல்லை, இவர் மகான் இருந்தால் கூட சாதாரண மகான் இல்லை, பரமஹம்சர். பரமஹம்சர் என்பது அது ஒரு அபூர்வமான ஒரு மிக உன்னதமான ஒரு நிலை. அந்த நிலைக்கு எல்லாருனாலும் எட்ட முடியாது, ட்ரை பண்ண எட்டலாம் என்று விவேகானந்தர் கூறுகிறார். ஆமாம், நானும் ட்ரை பண்ண எட்டலாம், நீங்களும் ட்ரை பண்ண எட்டலாம். அது ஒரு தியரி. ட்ரை பண்ணினால் எட்டலாம்ங்கிறது ஒரு தியரி. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எட்டியிருக்காங்க, அது எட்டாத நிலையிலே இன்னும் இருக்கிறது அந்த பரமஹம்ச நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ராமகிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்னு அவனுக்கு மிகவும் அருமையாக புரிந்து கொண்டான். இப்போ புரிஞ்சிட்டான். சரி, இப்போ அவர்கிட்ட இந்த மற்ற நாட்களில் வரும்போது அவரிடம் உட்காந்து தனியாக பேசுவதற்கு அவனுக்கு நிறைய டைம் கிடச்சிது. அப்போ குருதேவர்கிட்ட நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறான். பிரச்சனைகள் என்றால்னா கேள்விகள் கேட்டு கேட்டு அதற்கு பதில் எடுத்துக்கொண்டு அவன் அதை பற்றி சிந்தித்து தியானம் செய்து அந்த பதிலை உள் வாங்குகிறான். நாம் எல்லாம் இப்படி தான் இருக்கோம். நம்மக்கிட்ட யாராவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பக்தர் கேட்குற, மகாராஜ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த உலகத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் நான் இருக்கேன், இந்த கஷ்டத்தை எப்படி மீண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எங்கிட்ட கேட்குற சொல்லுங்கள். நான் பெங்களூர் போனேன்னாக்க சில டிவோட்டிஸ் வருவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க, மகாராஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும், நான் பணம் தர முடியுமா, இல்லை யாருக்காவது பேசி உனக்கு வேலை வாங்கி தர முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுனால அன்னைக்கிட்ட போய் நீ வேண்டிக்கோ. சமுத்திரத்து பக்கத்தில் இந்த மரம், அந்த மரத்து கிளையில் இந்த கூடு கட்டி இந்த குஞ்சு முட்டை போட்டிருக்கு. அந்த சமயத்தில் காற்று வந்ததுனால அந்த கடல் உள்ள அலை எழும்பிதான். அந்த கடல், இந்த சுனாமி எல்லாம் வரும்போது சொல்லுவாங்க இல்லையா, கடல் அலை எழுகிறதுன்னு, அது மாதிரி எழும்பி இந்த மரத்து மீது மோதியது. மோதும்போது அந்த சமுத்திர ராஜான், அதாவது சமுத்திரத்துக்கு ஒரு உருவ பெயர் கொடுக்குறோம் நமக்கு புரியறதுக்காக. நமது புராணங்களில் சமுத்திர ராஜன் சொல்லுவாங்க, சமுத்திர தேவி இல்லை, சமுத்திர ராஜன். சமுத்திர ராஜன் அவனை தான் ராமன் சொல்கிறான், நீ இந்த சமுத்திரமே, ஏ ராஜனே நீ விலக்கி கொடு, நீ விலகி நின்றால் நான் இதன் வழியாக நடந்து போகலாம் லங்கைக்கு அப்படின்னு ராமன் சொல்கிறான். அப்போ சமுத்திரராஜன் அவன் பேச்ச கேட்கல, அவன் வெளியிலே வரல. அப்போ தான் முதல் தடவையாக ராமனுக்கு கோபம் வருகிறது. வில்லை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை பூட்டி, ஏ சமுத்திரராஜனே நீ வெளி வரவில்லை என்றால் உன்னை எரித்து விடுவேன் அப்படின்னு கோபத்தோடு சொன்னப்போ தான் சமுத்திரராஜன் எழுந்து வரான். சமுத்திரராஜன் ராமன் அடிகளில் பணிந்து, ஐயோ நீ பகவானே நீங்கள் என்னை எரிச்சிட்டிங்கனாக்க இந்த சமுத்திரம் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா. அப்போ ராமன் கேட்டானா, என்ன ஆகும்டா, இதில் நீங்கள் படைத்த லட்சக்கணக்கான ஜீவன் இது உள்ள இருக்குது. இதில் மீன் முதலை மாத்திரம் இல்லை, நிறைய ஜீவர்கள். இப்போ நீங்கள் மரைன் மியூசியம் போனீங்கன்னா பார்க்கலாம், அங்கெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு. நான் வெளிநாட்டிலலாம் பார்த்துருக்கேன், மரைன் மியூசியமில் பலவிதமான ஜீவ ஜந்துக்கள், அவையெல்லாம் லட்சம் இருக்கின்றன. அவையெல்லாம் நீ படைத்தது. நீ படைத்த ஜீவ ஜந்துவே தண்ணி இல்லாமல் செத்து போக வைக்கிறியா, இது தர்மமா அப்படின்னு கேட்டவுடனே ராமன் சாந்த அமைதியாய், சரி இப்போ வழி என்ன, ஒன்றும் கஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நிறைய பெரிய படை கொண்டு வந்திருக்கீங்க, குரங்கு படை, ஒவ்வொருத்தனையும் ஒரு கல்லை போட சொல்லுங்கள், நான் கல்லெல்லாம் தாங்கிக்கிறேன், அந்த மேலே ஒரு பாலம் கட்டின மாதிரி இருக்கும், நீங்கள் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு அவன் சமுத்திரராஜன் சொல்ல வந்தது என்ன, சமுத்திரராஜன், சமுத்திர தேவி இல்லை, அது சமுத்திரம். மற்ற நதிகள் எல்லாமே தேவிகள், நதிகள் எல்லாரும் பெண்பால், ஆனால் சமுத்திரம் ஆண்பால் அப்படின்னு நம்ம பாஷையில் நமது மொழியில் வரையறுத்துருக்காங்க. இந்த சமுத்திரராஜன் என்ன பண்ணிட்டான், அந்த குருவி போட்டிருக்கிற அந்த 4 முட்டைகளை எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அந்த குருவி எங்கேயோ பறந்துருக்கு, பறந்து சின்ன சின்ன பூச்சிகிட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கு, இந்த கூடில் ஒரு ஓரத்தில் வைக்கும், ஏன்னா இதெல்லாம்
குஞ்சு போட்ட உடனே குஞ்சு வெளியில் வந்த உடனே கொடுக்கணும் இல்லையா, ஆகாரம் கொடுக்கணும். அதனால் வச்சிருக்கு. வந்து பார்க்கறது முட்டைகள் இல்லை. இப்போ மற்ற பறவைலாம் கிச்சு 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 கிச்சுன்னு பேசிகிட்டு இருக்கு. அப்போ அந்த குருவி பார்க்குறதான், என்னடா பேசுகிறீங்க நீங்கள், என்ன ஆச்சுன்னா, ஐயோ நீ எங்கேயோ வெளியில் போயிட்ட, அந்த சமயத்தில் காற்றடிச்சது, சமுத்திரத்துலேருந்து இவ்வளோ பெரிய அலை வந்தது, சமுத்திரராஜன் வந்து அவனோட முட்டையில் திருடிட்டு போயிட்டான். அப்போ அந்த குருவிக்கு, அந்த அம்மா குருவி இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்பட்ட சோகம் புத்திர சோகம்தான். மிகப்பெரிய சோகத்தினுள் மிகப்பெரிய சோகம் எதுன்னு கேட்டானா அது ஒரு அம்மாவுக்கு புத்திர சோகம்தான். கணவன் இழந்தால் அப்படி அல்ல, பொருள் இழந்தால் அப்படி இல்லை, வீடு இழந்தால் அந்த மாதிரி சோகம் கிடையாது. ஒரே ஒரு சோகம், தாங்க முடியாத சோகம் ஒரு அம்மாவுக்கு எதுன்னு கேட்டால் புத்திர சோகம். அந்த குருவிக்கு அந்த சோகம் அப்போ வந்தது. சோகம் வந்த உடனே அது சோர்ந்து போகலை, அது எழுந்து நின்றது. அரைஸ் அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச், சாமிஜி சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி அந்த குருவி எழுந்துதான். ஓ சமுத்திரராஜனே, நீ என் முட்டைகளை எடுத்துக்கொண்டு விட்டாயா, எனது குஞ்சு பொறிக்கவும் இல்லை, அதை எடுத்துக்கொண்டு விட்டாயா, நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சமுத்திரராஜனுக்கு சேலஞ்ச் பண்ணுறதான் இந்த குருவி. அப்படின்னா பாருங்கள் என்ன அதுக்கு ஒரு ஊக்கம் பாருங்கள். அது எழுந்து சொல்கிறது, சமுத்திரராஜன் முன்னால் வா. சமுத்திரராஜன் கட்டுப்பட்டு விட்டான், அந்த குருவியோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு விட்டான். அவன் வந்து சொல்கிறான், என்ன செய்ய வேண்டும்னா, எனது குஞ்சு பொறிக்கும் அந்த முட்டைகள் இருக்கின்றனவே அவை திருப்பி கொடுக்கணும். நான் ஒரு தடவை எடுத்தால் திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறான். குருவிக்கு, இந்த அம்மா குருவிக்கு இன்னும் அதிகமாக கோபம் எரிகிறது. சரி நீ கொடுக்க மாட்டே தானே, நானே எடுத்துக்கொள்கிறேன். எப்படி எடுத்துக்கொள்ளுவேன், உனது தண்ணீரை வற்றி விட்டானாக்க காலி ஆகிடும், நான் அப்போ இந்த முட்டைகள் எடுத்துட்டுருவேன் அப்படின்னு குருவி சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுறது, தன்னோட சின்ன மூக்கு, அதோட பீக்கு இருக்கு இல்லையா, இவ்வளோ சின்னது குருவிக்கு, அது போய் ஒரு ட்ராப் சமுத்திரத்தில் எடுத்தான், கொஞ்சம் தூரம் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்து. இந்த மாதிரி சின்ன மூக்கால் ஒவ்வொரு ட்ராப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு நாள் கணக்கில் போயிட்டு வந்துட்டுருக்கு. சமுத்திரத்தை காலி பண்ண முடியுமா? எங்கேயாவது யாராவது கேட்டிருக்கீங்களா சமுத்திரத்தை காலி பண்ண முடியும்? இந்த குருவி என்ன நினச்சிருக்கு, நான் சமுத்திரத்தை காலி பண்ணி விடுவேன், தண்ணியை வற்றி விடுவேன், அப்போது என்னோடய முட்டைகள் கிடைத்து விடும் என்று ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையினால் அது போய் எடுத்துக்கிடுது. அதை பார்த்துட்டு சமுத்திரராஜன் அப்படியே மயங்கிட்டான். ஆஹா, இந்த குருவி எப்படி உழைக்கிறது, இதற்கு தெரியவில்லையே என்னை வற்ற முடியாது என்று. ஆனாலும் தெரிந்திருந்தாலும் கூட இது சின்ன ஒரு மூக்குனால் ஒவ்வொரு ட்ராப்பாக எடுத்து கொண்டு போய் போடுகிறது. இதனுடைய முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சி தன்வினை ஆக்கும், இந்த முயற்சி திருவினை ஆக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முயற்சிக்காக இந்த குருவிக்கு இந்த முட்டை திருப்பி கொடுக்க வேண்டியது நல்லது அப்படின்னு 4 முட்டை எடுத்துன்னு வந்து அந்த குருவி கையில் கொடுத்துதான். இந்த கதையை வீரேஸ்வராஜி மறை எங்களுக்கு சொன்னார். சொல்லிட்டு சொல்கிறார், பாருப்பா, உங்களோட முயற்சி இருந்தால்தான் இறைவனுடைய அருள் வரும். சும்மா வீட்டிலே உட்காந்துருந்துட்டு மீனாட்சி எனக்கு அருள் புரிவான்னு சொன்னானாக்க மீனாட்சி அருள் புரிய மாட்டாள். அப்போ என்ன பண்ணணும், நடந்து போகணும் மீனாட்சி கோயிலுக்கு. கோயிலுக்கு போய் ஆரத்தி நடக்கும்போது அங்கே உட்காந்து பார்க்கணும். இப்போ நீங்கள்லாம் ஆரத்திக்கு வந்து உட்காந்துருக்கீங்களே, காரணம் இதுதான். எதுக்கு உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வந்தீங்க, இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்க, பஸ்ஸில் வந்தீங்க, டாக்ஸியில் வந்தீங்களோ எனக்கு தெரியாது, எப்படி வந்தாலும் சரி வந்து ஆசிரமத்தில் வந்து உட்கார்ந்து நீங்கள் ஆரத்தை பார்க்கிறீர்கள், இதுதான் உங்களுடைய செயல். அது குருவி தன்னுடைய மூக்கினால் அந்த ஒவ்வொரு ட்ராப்பாக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த தண்ணீர் இருக்குது, அதற்கு தான் சமம். நீங்கள் ஒன்றும் பெரிய தபஸ்யா செஞ்சிடல, இமயமலைக்கு போய் அங்கே தனியாக உட்காந்து துணி இல்லாமல் அந்த குளிரில் பனியில் உட்காந்து தவம் செய்கிறீங்களா, அப்படி ஒன்றும் இல்லை. அது பெரிய பெரிய தவங்கள் அந்த மாதிரி செய்யலை, வெறும் வீட்டு விட்டு ஆசிரமத்துக்கு வர்றது இவ்வளோதான். இது வந்து குருவி தன்னோட மூக்கால் எடுத்துக்கொண்ட ஒரு தண்ணிக்கு ஒரு ட்ராப் மாதிரி. அதை செய்தாலே சமுத்திரராஜனுக்கு கருணை வருகிறது, அவன் இந்த முட்டை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டான். அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நாம் செய்ய வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை என்னன்னாக்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மனித சரீரம், இந்த மனித சரீரத்தினால் நம்மால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் நாம் செய்தாக வேண்டும். கோயிலுக்கு போகணுன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க,
விபூதி போடனா விபூதி போடுங்க, இல்லை நாமம் போடுங்க, இல்லை சந்தனம் விட்டுங்க, எது வேணாம். கையால் உன்னை கும்பிட முடியலனாக்க இந்த கைக்கு என்ன வேலை என்று ஒரு கேள்வி வருது இல்லையா? காலால் நான் உன் கோயிலை சுத்த முடியல அப்படின்னாக்க இந்த கால்களுக்கு பயன் என்ன அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்குறார். ஒரு அவயமாக கேட்குறவர், இந்த கை ரெண்டு சேர்ந்து உன்னை கும்பிடலைனாக்க இந்த கைகளுக்கு பயன் என்ன? இறைவனை வாலறிவன் நற்றால் தொழாரேனி திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? முதல்ல என்ன வருது? கற்பதனால் பயனன் கோல் வாலறிவன் நற்றால் தொழான். வாலறிவனின் நல்ல தாள்களை தொழவில்லை என்றால் என்ன பயன்? கல்வியினால் என்ன பயன்? நீங்கள் MBA படிச்சிருக்கலாம், பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், ஒன்றும் பயன் இல்லை. காரணம் என்ன? கடவுளின் நல் தாள்களை நீங்கள் தொழுகிறீர்களா? இதை கவனிக்க வேண்டும். அதை தொழுவதற்குத்தான் இந்த உடல் நமக்கு அமைந்திருக்கிறது தவிர மற்றவையெல்லாம் அடிஷனல் பெனிஃபிட்ஸ். மெயின் பெனிஃபிட் என்ன? இந்த உடலினால் ஆகுவது கடவுளை அடைவதற்காக, கடவுளை தொழுவதற்காக ஆக்கப்பட்ட உடல். காதுகளினால் அவனது புகழை கேட்க வேண்டும், கண்களினால் அவனது ஆடம்பரத்தை, அவனது அலங்காரத்தை பார்க்க வேண்டும். ரொம்ப அருமையாக திரை போட்டு புரோகிதரங்க உள்ள அலங்காரம் பண்ணுவார் அந்த சிலைக்கு இல்லையா? அந்த கடவுளுக்கு அலங்காரம் பண்ணுவார். கதவு அந்த திரையை திறந்து அவர் ஆரத்தி பண்ணுவார். அந்த சமயத்தில் சில பேர் கையை கூப்பிட்டு அங்கே நிற்கும்போது கண்ணை மூடிட்டுருவாங்க. என்னடா இது? இந்த அலங்காரம் பண்ணிக்கிறது உனக்காக தான். அந்த புரோகிதருக்கு அவருக்காக அலங்காரம் பண்ணல. அவர் யாருக்கு அலங்காரம் பண்ணுறார்? இப்போ நம்ம குரு மகாராஜ்க்கு அலங்காரம்லாம் பண்ணுறோம் இல்லையா? காரணம் யாருக்கு? எங்களுக்காவா? மக்கள் வருகிறார்கள், மக்கள் தூரத்திலிருந்து அவர்கள் பார்ப்பதற்கா. அந்த சமயத்தை நீ கண்ணை மூடிட்டு பார்ப்பது என்ன? இந்த கண்களுக்கு தேவை என்ன? கடவுளின் அலங்காரத்தை பார்ப்பதற்காக கண்கள் இருக்கின்றன, மற்றதுலாம். அப்போ இந்த சின்ன பையன் ஒரு கேள்வி கேட்குறான் குருதேவர்கிட்ட. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னாக்க ஒரு இம்பார்ட்டண்ட் கேள்வி அது. அந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். காமத்தை வெல்வது எப்படி என்ற ஒரு கேள்வி சிறுவர்களுக்கு, அதாவது ஒரு அடல்ட்டுக்கு இந்த கேள்வி வருகிறது. காமத்தை வெல்வது எப்படி என்று. இந்த கேள்விக்கு நிறைய பேர் நிறைய பதில் சொல்லியிருக்காங்க. நீ சாஸ்திரம் படிச்சிங்கனாக்க பெரிய பதிலெலாம் இருக்குது. இது சாப்பிடக்கூடாது, இரவில் ஒரு ரொட்டி தான் சாப்பிடணும், அப்புறம் இல்லைனாக்க நீ இமயமலைக்கு போய் ரிஷிகேஷுக்கு போய் தவம் செய், இப்படி நிறைய பிரம்மச்சரியம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், அப்படிலாம் நிறைய விதமான பதில்கள் இருக்கின்றன. ஆனால் பரமஹம்சர் சொன்ன பதிலை பாருங்கள். இந்த பையனுக்கு, இந்த பையன் உண்மையாகவே அதனால் தாக்கப்பட்டிருக்கிறான் போலும். எனக்கு தெரியாது தாக்கப்பட்டிருக்கானா இல்லையான்னு, அதனால தான் போலும் சொன்னேன். தாக்கப்பட்டிருக்கிறானோ என்னவோ, அவன் கேட்ட கேள்வி இது. என்ன கேள்வி? காமத்தை வெல்வது எப்படி? குருதேவர் ரொம்ப அருமையாக சொல்கிறார். கிழக்கு பக்கம் நீ போய் கொண்டிருந்தால் மேற்கு உன் பின்னாலேயே வருமா, இல்லை உன்னிடமிருந்து இன்னும் அதிக தூரத்தில் போகுமா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிழக்கு பக்கம் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு பின்னால் மேற்கு இருக்கிறது. அந்த மேற்கு, அந்த வீடு, அந்த மேற்கு வீடு, நீங்கள் கிழக்கு பக்கம் போயிட்டுருக்கீங்க. அந்த மேற்கு வீடு உங்கள் பின்னாலே வருமா, இல்லை நீங்கள் இருக்கும் இடத்துலேருந்து அந்த மேற்கு வீடின் தூரம் இன்னும் அதிகமாகுமா? தூரம் அதிகமாகும். எவ்வளோ ஒரு காமன் சென்ஸ் பாருங்கள். ஒரு சின்ன விஷயந்தான். குருதேவர் அவன் சொல்கிற, காமத்தை வெல்வது எப்படின்னு நீ கேட்கிறியே, அந்த கேள்வியே தவறு. காமத்தை எப்படி திருப்புவது என்று கேள்வி கேட்டிருக்க வேண்டும். காமத்தினால் ஒன்றும் கவலைப்படாதே, காமம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் எதை பற்றி ஆசை கொள்ள வேண்டும் என்பதில் தான் ப்ராப்ளம் இருக்கிறது. நீ உன் மனதை கடவுள் மீது செலுத்துவாய், கடவுள் மீது திருப்பி விடுவாய். நீ திருப்பி விட்டனக மற்ற பொருள்கள் மீது எதெதல் மேலேயும் உனக்கு இச்சை வருகிறதோ, உனக்கு ஆசை வருகிறதோ, அந்த பொருள் தானாகவே நீங்கிவிடும். அதற்காக நீ முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ரிஷிகேஷ் போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் உட்கார்ந்து நீ இந்த காமத்தை வெல்லலாம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இது சொல்லி கொடுத்துருப்பாருங்க. இதனால தான் பரமஹம்சரோட எளிய விதமான ஒரு உபதேசங்கள் நம் மனசில் ஆழ்ந்து படுகின்றன. ஒரு தடவை படித்தா போதும், அப்படியே மனசில் நிற்கும். அவனுக்கு, அந்த சின்ன பையனுக்கு, அந்த துரியானந்தனுக்கு, அந்த அதாவது ஹரி அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார்.
காமத்தை கண்டு நீ பயப்படாதே, காமம் இருக்கத்தான் இருக்கும், அதை திருப்பி விடு. இதற்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சப்ளிமேஷன் என்று. சப்ளிமேஷன் சைக்காலஜி என்ன சொல்கிறது? யூ ஹேவ் டு சப்ளிமேட் யுவர் ஈவில் தாட்ஸ் டுவர்ட்ஸ் குட் தாட்ஸ். நல்ல தாட்ஸை நீங்கள் திருப்பி விடுங்க. அப்போ இந்த கெட்ட தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே தானாகவே போய்விடும். எப்படி மேற்கு திசையில் உள்ள வீடு நீங்கள் கிழக்கு திசையில் போகும்போது உங்களிடமிருந்து தூரம் இன்னும் அதிகரிக்கிறதோ, அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட வஸ்துக்கள் அவையெல்லாம் உங்களிடமிருந்து மிக மிக தூரமாக சென்றுவிடும். உங்கள் மனதை திருப்பினால் எதன் மீது திருப்ப வேண்டும்? கடவுள் மீது, இறைவன் மீது திருப்ப வேண்டும். எவ்வளோ ஒரு அருமையான இது! இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டு கேட்டு தான் இவர் துறவரத்தில் வந்தார். துறவரத்தில் வந்த பிறகு தியாகி புருஷர் துரியானந்தர், அவர் எவ்வளோ தியாகமெல்லாம் செஞ்சிருக்கார். விவேகானந்தருடைய ஒரு சொல்லிலேயே ஏ ஹரிபாய் அப்படின்னு விவேகானந்தர் கட்டின்னு அழுதார் ஒரு நாளைக்கு. நான் அமெரிக்காட்டிலேருந்து வந்துட்டேன், அமெரிக்காவில் பிரீச் பண்ணுறதுக்கு யார் போவாங்க, நீ போப்பா, உனக்கு நல்ல வேதாந்தம் தெரியும், அவங்கெல்லாம் வேதாந்தம் கேட்பாங்க. அந்த சமயத்தில் விவேகானந்தர் சொல்லியிருக்கார், நீ வேதாந்தம் நீ போ. என்னால் நமது பாரத தேசத்தை விட்டு எப்படி போகிறதுன்னு. அப்போ நான் என்னால் முடியாதுன்னு சொன்ன உடனே விவேகானந்தர் கட்டி அணைச்சாரான். அணைச்சி கண்ணிலேருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்து கண்ணீர் வந்த உடனே சொல்கிற, ஹரிபாய் நீ இந்த ஒரு சின்ன வேலையை செய்ய மாட்டாயா எனக்காக? சரி நான் போகிறேன். அந்த விவேகானந்தர் மீது உள்ள அன்பு, இவருடைய 9 நாட்கள் சின்னவன் நரேந்திரன், அது ஞாபகம் வச்சுங்க. வயசில் சின்னவனாக இருந்தால் கூட அந்த அன்பு இருக்கு இல்லையா, நரேந்திரன் அன்பு, அந்த அன்பினால் கட்டுப்பட்டு இவர் அமெரிக்கா சென்றார். அமெரிக்கா சென்று அங்கு ஒரு காடு, 1000 ஏக்கர் லேண்டு காடு நமக்கு கிடைச்சிது. அந்த லேண்டில் போய் சாந்தி ஆசிரமம் ஒரு ஆசிரமத்தை உருவாக்குகிறார். இப்பவும் இருக்குது. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்கா போனபோது அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்த்தேன். அங்கே துரியானந்தர் கட்டின அந்த சின்ன வீடு இன்னும் இருக்குது. அந்த வீடு அப்படியே இருக்குங்க. அப்புறம் மற்றவர்கள்லாம் வருவாங்க, வந்து தங்கறதுக்கான ஒரு மாடர்ன் வீடும் கட்டியிருக்காங்க இப்போ உள்ளவங்க. அப்போ துரியானந்தர் கட்டின அதே வீடு அதுதான் இப்பொழுது டாக்கூர்கர்னு சொல்லுவாங்க, அதாவது நமது கோயில் அதுதான் அங்கே. ஸோ அங்கே போய் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் ஒரு ரிட்ரீட் அவர் அடிக்கடி பண்ணுவதுன்னாங்க. எப்படி உழைச்சிருக்கிற அந்த ஆசிரமம் வரத்துக்காக, க்ளீன் பண்ணுறது எப்படி, துடைக்கிறது எப்படி, வெட்டுவது எப்படி, அப்படியே நிறைய விதமான இதெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு தியாகசீலர். அவருடைய பிறந்த தினம் இன்று நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அவரை பற்றி இன்று நினைவு கூறுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க, அவரை பற்றி நினைக்காமலே போயிட்டாங்க, நல்ல பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் ராமகிருஷ்ண பக்தர்கள் இன்று அமர்ந்து கொண்டு அமைதியாக துரியானந்தரை பற்றி நாம் யோசிக்கும்போது பரமஹம்சரையும் நாம் யோசித்து விட்டுட்டோம். அதனால் ரெண்டுமே நமக்கு கலந்து வந்திருக்கு போனஸாக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நீங்கள் யாரும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி இங்கு சுவாமி கமலாத்மானந்திக்கும் நன்றி கூறி அவர் என்னுடைய பெரியவர், அவருடைய பாத கமலங்களில் என வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் இப்பொழுது முடிக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து.